வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது எபிசோட் 4. அதாவது ஷேடிங், அதாவது இருக்கிற மூஞ்சி ஃபுல்லுமே, அதாவது கழுத்துல இருந்து மூஞ்சி ஃபுல்லுமே ஷேடிங் நான் எப்படி பண்றேன், கண்ணு கீழே அப்புறம் மூக்கு கிட்ட எல்லாம் எப்படி ஷேட் பண்றேன்னு இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா எபிசோடு பாத்தீங்கன்னா கண்ணு, மூக்கு, வாய், அதுக்கப்புறம் தலைமுடி, அப்புறம் வந்து அவுட்லைன் ஃபுல்லும் நான் பண்ணியிருப்பேன். இதுக்கு அடுத்தது எபிசோட் 5 என்னன்னா நான் ஃபுல்லும் டைம் லாப்ஸா பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வீடியோ பாருங்க. இதில் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, A4 பேப்பர், HP பென்சில், 6B, அப்புறம் பிளெண்டர் டூல். இது எல்லாமே ஷேடிங்க்கு மெயினாக இம்பார்ட்டண்டான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஷேடிங் பண்ணுறேன் இந்த இதில் எபிசோடில். இதுக்கு முன்னாடி இது வந்து 4th எபிசோடு. இதுக்கு முன்னாடி மொத்தம் 3 எபிசோட் போட்டிருந்தேன். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ணு, மூக்கு, வாய், அப்புறம் முடியெல்லாம் எப்படி வரைகிறது, எப்படி ஷேட் பண்ணுறது, அவுட்லைன் வரை எல்லாமே நான் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். இதில் வந்து நான் ஷேடிங் மட்டும் தான் நான் போடுறேன். அதாவது எப்படி கண்ணு, மூக்கு, வாய்க்கெலாம் ஷேடிங் கொடுத்து ஷேட் பண்ணுறதுன்னு. இப்போ வந்து நான் கரெக்டாக அந்த லெஃப்ட் சைடில் உள்ள இமேஜை பார்த்தீங்கன்னா இது அப்படியே தான் நான் வந்து ஷேட் பண்ண போகிறேன். அதில் வந்து எப்படி கொடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஷேட் பண்ணுறேன். ஆல்ரெடி அவுட்லைன்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்குண்டான வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லேட்டாக கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இதுக்கு முந்தின வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து கரெக்டாக இப்போ வந்து அதாவது டார்க்காக இருக்கிற இடம் வந்து ஃபஸ்ட் நான் வந்து டார்க் கொடுத்துக்கிறேன். அதாவது இமேஜில் பார்த்தீங்கன்னா நான் எங்கெங்கே கொடுக்குறனோ அங்கங்கே தான் அங்கே ஒரிஜினல் இமேஜில் டார்க் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து டார்க்காக இருக்குதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து 6B பென்சில் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஸ்கின் டோனுக்கு மட்டும் 6Bயும் HP பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதான் நான் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நான் ஸ்பீடப்பாக தான் பண்ணியிருக்கிறேன். அது பண்ணுறதுல பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் வேகமாக நான் வந்து பண்ணுற மாதிரி தெரியும். அதனாலேயே 12 நிமிஷம் வந்துருக்குது. அப்படி இல்லை இன்னும் நான் மெல்லமாக ஒரிஜினல் டைமை போட்டிருந்தேன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடு கண்ணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைடு கண்ணை ஃபுல்லுமே ஷேடாக தான் இருக்குது. ஏன்னா அது கண்ணுன்றனால ஃபுல்லும் எப்படி ஷேட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு அதே லைட்டாக நான் குறிச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஷேட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் டார்க்காக தான் ஷேட் பண்ணேன். இது வந்து ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் போட்டு யூஸ் பண்ணுறனால அப்படி நமக்கு தெரியுது டார்க்காக வராத மாதிரி. இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் டார்க்காக வருதோ அங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் அந்த வாய்க்கிட்ட வந்து. அதுக்கப்புறம் மூக்கோடு சேர்ந்து வர்றதெல்லாம் ஃபுல்லுமே நான் வந்து ஷேட் கொடுக்குறேன் கொஞ்சம் தெளிவாக. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இப்போ ரைட் சைட்லேருந்து கரெக்டாக அந்த மூக்கு கிட்ட வந்து ஷேட் கொடுக்குறேன் டார்க்காக. அப்புறம் அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்குதோ அங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஷேட் கொடுத்துடணும். ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணணும். பிளெண்டிங் டூல் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அது எப்படி பண்ணணுன்ட்டு நான் வந்து வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்ட்டு கீழே வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கலாம். என்னடா கண்ணு, மூக்கு, வாயிலாம் அவ்வளோக்கு டார்க் ஆயிலையே நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ஃப்ளாஷ் லைட்டு நம்ம போட்டு யூஸ் பண்ணுறனால அப்படி தெரியுது. இப்போ வந்து நான் எங்கெங்கெல்லாம் டார்க் வருமோ அந்தந்த ஏரியாலாம் நான் ஓரளவுக்கு கொஞ்சமாக டார்க் ஏற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கிட்ட நான் வந்து டார்க் ஏற்றுறேன். அதாவது அந்த இடத்துல டார்க் ஏற்றினோன்னா நம்மளுக்கு வந்து அதாவது கழுத்து தனியாக அப்படியே வெளியே வந்த மாதிரி தெரியும். இல்லைனா அப்படியே 2D அனிமேஷன் மாதிரி போயிடும். அதனால் அதே மாதிரி நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷேட் பண்ணுறது வந்து லைனாக இருக்காது. அதாவது கோடாக இருக்காத மாதிரி தான் நான் வந்து ஷேட் பண்ணுவேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி ஷேட் பண்ணுறேன்னு. இப்போ காதுகிட்ட அதே மாதிரி நான் ஷேட் பண்ணுறேன். அந்த காதுகிட்ட பார்த்திங்கன்னா உள்ளே டார்க்காக வந்து நம்ம ஷேட் கொடுக்குறதுனால ஷேட் பண்ணேன். இப்போ அடுத்து என்னென்னா HP பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஷேட் பண்ண ஏரியாலாம் டார்க்காக இருக்க பிளேஸ் ஷேட் பண்ணேன். இப்போ நான் லைட்டாக இருக்கிற இடத்துல வந்து நான் ஷேட் பண்ணுறேன். அதாவது இந்த பென்சிலில் கொடுக்கும்போது ரொம்ப லைட்டாக இருக்கும். அதில் நான் ஃபோனில் வர ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணுறனால நமக்கு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு தெளிவாக தெரியல. அதாவது எந்தெந்த இடத்துல எப்படி நான் ஷேட் பண்ணுறேன்ட்டு ஓரளவுக்கு மொத்தமாக ஃபுல் இடத்தையும் நான் வந்து அப்படியே கவர் பண்ணி தான் நான் வந்து இப்போ HP பென்சில் யூஸ் பண்ணி நான் ஷேட் பண்ணுறேன். அது வந்து ஷேடிங்கில் இருந்தது ஃப்ளாஷ் லைட் போட்டிருக்கனால அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஃபுல் HDயில் வச்சுருந்தாலும் இந்த இடம் மட்டும் அதாவது பார்க்கும்போது நம்ம அதாவது நம்ம ஷேட் பண்ணுறது அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது. இது என்னென்னா வீடியோவில் கட் ஆகிடுச்சு, சாரி. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதாவது அதை ஃபஸ்ட்டு நம்ம ஷேட் பண்ணோம்ல அந்தந்த இடத்துல வந்து நான் இப்போ பிளெண்டிங் டூலை வச்சு நான் ஃபுல்லு வந்து பிளெண்டிங் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம பிளெண்டிங் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஸ்கின் டோன் ஓரளவுக்கு வெளியே வந்து தெரியும். இந்த பிளெண்டிங் டூல் எப்படி பண்ணுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் எப்படி வீட்டிலேயே நம்ம பிளெண்டிங் டூல் எப்படி பண்ணுறதுன்ட்டு. அதுலேயும் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ப்ரொஃபஷனலாக தான் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் போய் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் கூட வாங்கிக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில். இல்லை நான் அமேசானில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் வாங்கிக்கலாம். அதான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட்டு டார்க் ஏற்றிருக்கணும் அந்த இடத்துலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது இப்போ டார்க்லேருந்து லைட் தான் நான் வந்து இப்போ லைட்லேருந்து டார்க் ஏற்றாமல் டார்க்லேருந்து லைட் ஏற்றுறேன். அப்போ தான் எனக்கு வந்து மெர்ச் பண்ண முடியும். ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணுவாங்க. இது என் ஸ்டைலில் நான் பண்ணுறேன். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு டார்க்காக இருக்க ஏரியா ஃபுல்லும் நான் டார்க் ஏற்றுறேன்.
நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் கொஞ்சம் ஸ்பீடப் ஆக்கிட்டனால வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிறனால அப்படி தெரியுது. மற்றபடி நானும் ஸ்லோவாக தான் பண்ணேன். ரியல் டைம் வீடியோ போட்டால் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுன்றனால அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். காதுகிட்டே அதே மாதிரி தான். இல்லை அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க்காக இருக்குது. அதனால் நானும் ஃபுல்லு டார்க்காக போடுறேன். அது எங்கே ரொம்ப டார்க்காக இருக்கோ அந்த இடம் ரொம்ப டார்க்காக நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து காது அப்படியே ரிலீஃப் ஆகி இந்த 3D அந்த ஷேப் கிடைக்கும். இல்லைனா 2Dயில் போயிடும். நம்ம லைட் அண்ட் ஷேட் கரெக்டாக பிரிக்கிறதுல பொறுத்து தான் இருக்குது 2Dயாக வரதா இல்லை கார்ட்டூனாக போதான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் பண்ணிகிட்ருக்கேன் நான். கரெக்டாக அந்த மூக்குக்கிட்டே அந்த ஃபுல்லு ஷேட் நான் அந்த இது அழுத்தி நான் கொடுக்குறனால தான் அந்த மூக்கு வந்து கொஞ்சம் 3Dயாக வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படி நான் கொடுக்கலனா அது 2D அப்படியே போயிடும், கார்ட்டூனாட்டம் முழுக்கட்டையாக அசிங்கமாக போயிடும். அதனால தான் இப்போ வந்து நான் ஷேட் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கிட்டேருந்து நான் வந்து இப்போ திருப்பி ஷேட் பண்ணுறேன். அதாவது கண்ணத்தில் அந்த ஃபஸ்ட்டு டார்க் ஏரியாவில் வந்து ஷேட் பண்ணேன். இப்போ லைட் ஏரியா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற லைட்டான ஏரியா வந்து நான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே காராக போயிட்டுருக்கனால வாய்ஸ் சரியாக இல்லை, சாரி. மூக்குக்கிட்டே இப்போ நான் வந்து ஷேட் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு டார்க் ஏரியாவில் வந்து ஷேட் பண்ணுவேன். இப்போ லைட் ஏரியாவில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஷேட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் கரெக்டாக மூக்குக்கு பக்கத்தில் வந்து திருப்பி ஷேட் கொடுக்குறேன். ஷேடிங் நம்ம வந்து எந்தளவுக்கு கரெக்டாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பிக்சர் வந்து நல்லா ரெஃபரன்ஸ் அதான் நல்லா தெளிவாக வரும். மற்றபடி நம்ம ஷேடிங்கில் தப்பு பண்ணால் தான் நமக்கு வந்து தப்பாயிரும். ஏன்னா அவுட்லைன் ஓரளவுக்கு எல்லாருமே கரெக்டாக போட்டுடலாம். நம்மளுக்கு ஷேடிங்கில் தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னு தெரியும். ரியலிஸ்டிக்காக பண்ணுறோமா இல்லை ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக பண்ணுறோமா, அப்படி இல்லை ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி பண்ணுறோமான்ட்டு. நானும் பிகினர்ன்றனால அந்தளவுக்கு எனக்கு ஷேடிங் வராது. எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு தெரியாட்டியும் ஓரளவுக்கு வந்து நான் ஷேடிங் பண்ணிடுவேன். அதனால் கரெக்டாக இப்போ வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லும் அந்த ஷேடிங்கில் லைட்டான ஏரியா இருக்கும்ல, அந்த லைட்டான ஏரியாவில் நான் இப்போ திருப்பி ஷேட் பண்ணுறேன். நெத்தியில் இருக்க அந்த லைட்டான பிளேஸில் வந்து நான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் நான் ஷேட் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு தெரியாதது காரணம் வந்து நான் வந்து ஃபுல்லும் இது ஃப்ளாஷ் லைட் போட்டு யூஸ் பண்ணுறதுனால அப்படி தெரியும். கடைசியாக நான் வந்து எப்படி பண்ணி முடிச்சேன்றதுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஷேர் பண்ணது எப்படி வந்துருக்குதுன்ட்டு. லைட் அண்ட் ஷேடாக நம்ம கரெக்டாக பிரித்தாலே போதும், கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா வந்துடும். அதனால் இப்போ பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்ம நயன்தாராவை வரைஞ்ச மாதிரி தெரியல. ஏன் அப்படி இருக்குதுன்னா பொண்ணுங்க ஃபேஸ் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா லைட் அண்ட் ஷாட் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம யாரை வரைஞ்சிருக்கோன்னு தெளிவாக. இதில் அந்தளவுக்கு நான் இன்னும் டார்க் ஏற்றாதனால இப்படி இந்த மாதிரி இப்போ லைட்டாக ஓரளவுக்கு தான் தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் அண்ட் ஷாட் நம்ம டார்க்காக ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கடைசியாக நான் காட்டுறேன் யாரை வரைஞ்சிக்கண்டு நல்லா அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி ஓரளவுக்கு தெளிவாக வரைஞ்சிரும். அது நம்ம ஷேடிங் பவரை எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பொறுத்து தான் இருக்குது. இப்போ அடுத்து கீழே கழுத்தை தாண்டி கழுத்துக்கிட்ட வந்துருக்கிறேன். அதாவது கழுத்துக்கு கொஞ்சம் கீழே வந்திருக்கேன் இப்போ ஷேடிங்கு. அதாவது அந்த இப்போ ஷேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக நான் வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேலே பிளெண்டிங் டூல் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஒரிஜினல் பிக்லேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக தான் இருக்குது. அப்புறம் அந்த செயினுக்கு நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். அது அதுக்கு கேப் விட்டுட்டு தான் நான் ஷேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒயிட் லேயர் லைட்டாக தெரியும். இப்போ அடுத்த ரைட் சைடு நான் இப்போ வந்திருக்கேன். இது ஃபுல்லு லைட் அண்ட் ஷேட், அதான் ரைட் சைடில் ஷேட் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பிளெண்டிங் டூல் வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே நான் வந்து ஹெச்பி பென்சில் வச்சு ஷேட் பண்ணிட்டேன். லைட்டான ஏரியான்றனால லைட்டாக நான் ஷேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மொத்தமாகவே இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஃப்ளாஷ் லைட் போட்டிருக்கனால தான். திருப்பி ஏன் சொல்கிறேன்னா அந்த ஃப்ளாஷ் லைட் போட்டிருக்கனால தான் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்டாக அந்த நயன்தாரா மாதிரியே வந்துருவோன்ட்டு. எதுக்கு பழைய நயன்தாரா யூஸ் பண்ணுறோன்னா இதான் ஓரளவுக்கு தெளிவான இமேஜாக எனக்கு கிடச்சிருது. அதனால் திடீர்னு என்ன 0.7 பென்சில் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கணும். அந்த இடத்துல அவுட்லைன் சரி எனக்கு தெரியாதனால நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ வந்து அடுத்து ஷெட்லர் பென்சில், அதாவது 8B பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது கொஞ்சம் அந்த இடத்துல 3D அந்த ஷேடோ எஃபெக்ட் தெரியணுன்றனால அது ஃபுல்லும் ஒயிட்டுன்றனால ஃபுல்லும் அந்த மாதிரியே நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நெக்லஸ், அதாவது அந்த இடத்த நெக்லஸ் கிட்டே போடுறேன். நெக்லஸ் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால் இருந்தாலும் நான் ஓரளவுக்கு வட்டமாகவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நெக்லஸ் அதிகபட்சம் வட்டமாக தான் இருக்குன்றனால சர்க்கிள் ஷேப்லேயே நான் போட்டுட்டேன். செயினுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இதையும் நான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணாதனால லைட்டாக ரவுண்டாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபுல்லும் நான் திருப்பி டார்க் ஏற்றுவேன். அதாவது அடுத்து வந்து ஷெட்லர் பென்சில் யூஸ் பண்ணி டார்க் ஏற்றுவேன். செயின் எந்த ஷேப்பில் வருதோ அது நீங்கள் ஷேப் மட்டும் ஓரளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக வந்துடும் அந்த ஷேப்பு. அதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஷேப்பு இது எப்படி வந்து வளையுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஸ்டெப்பாக போட்டுட்ருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து திருப்பி நான் இதுக்கு மேலேயே நான் இன்னும் கொஞ்சம் டார்க் ஏற்றுவேன். பார்த்தீங்கன்னா தெரியும்.
அடுத்து என்ன 8B பென்சில் தான் நான் திருப்பி யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு டார்க்காக கொடுத்து ஓரளவுக்கு லைட்டிங்காக கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து திருப்பி நான் அந்த ஷெட்லர் பென்சில் யூஸ் பண்ணி நல்லா டார்க் ஏற்றுவேன். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் தான் இப்போ ஷெட்லர் பென்சில் யூஸ் பண்ணிட்டேன், அதாவது 8B பென்சிலு. இதில் திருப்பி கொஞ்சம் வட்டமாக டார்க்காக நான் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவேன்னா மேலே வந்து பிளெண்டிங் டூல் வச்சு திருப்பி பிளெண்ட் பண்ணி விட்ருவேன். ஏன்னா அது வந்து கேப் அந்த தெரியாது, அதனால் போடும்போது டார்க் ஏற்றி அதாவது மேலே திருப்பி பிளெண்டிங் டூல் வச்சு பிளெண்டிங் பண்ணி முடிச்சிடுவேன். பார்த்தீங்கன்னா தெரியும் வரிசையாக. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஒவ்வொன்றும் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து எபிசோடு 4. இதுக்கு அடுத்தது நான் டைம் லேப் எபிசோடாக போடுறேன். அதாவது டைம் லேப்னால் வேகமாக பண்ணிடுறது. அது போர் அடிக்காமல் இருக்கும், வேகமாக போயிடும். இந்த மாதிரி மொக்க போட மாட்டேன் அதில், அதனால் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு வழியாக இருந்தது நான் நெக்லஸையும் ஃபுல்லும் முடிச்சிட்டேன். அடுத்து என்னென்னா அந்த பாக்கி இருக்க அந்த ஷர்ட்டை அதாவது ட்ரெஸ்ஸுக்கு லைட்டாக நான் ஷேர் பண்ணி முடிப்பேன். ஏன்னா அது ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கனாலே அதில் ஒயிட் கலராக தான் இருக்குது, லைட்டிங்காக தான் இருக்குது. அதனால் கீழே ஃபுல்லும் அந்த நெக்லஸ்க்கு இருக்கிற பாக்கி இருக்கிற டார்க்கை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அது வந்து வீடியோவில் கட் ஆகிடுச்சு லைட்டாக, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அந்த நெக்லஸில் திருப்பி நான் கொஞ்சம் டார்க் ஏற்றிக்கிறேன். அந்த நெக்லஸை ஒரிஜினல் பிக்கில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு டார்க்காக இருக்குதுன்ட்டு. அதனால் இப்போ வந்து என்னென்னா காதுகிட்ட தோடை நான் விட்டுட்டேன். அந்த இடத்துலையும் கொஞ்சம் தோடு தெரியணுன்றனால லைட்டாக நான் டார்க் ஏற்றுறேன் அந்த இடத்துல. அப்போ தான் லைட்டாக தோடு மாதிரி தெரியுன்றனால, இல்லைனா கண்ணுக்கு காது கீழே எது இருக்குதுன்ட்டு. இது ஃபஸ்ட் எபிசோடில் அவுட்லேயே நான் ஃபுல்லு போட்டிருப்பேன். இது அடுத்தடுத்த எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணு மூக்கு வாயிலிருந்து ஃபுல்லும் நான் வந்து ஏர் வரையும் பண்ணி முடிச்சிட்டேன். இது மொத்தமாக எல்லா எபிசோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களாலே வரைய முடியும். இந்த வீடியோ முதல்ல கடைசியாக பார்த்து எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்படி புரியலைனா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே வேற யாராச்சும் டிராயிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த 5 எபிசோடையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து டிராயிங் பண்ணி அதை எனக்கு காட்டணும்னு நினச்சிங்கனாலும் வாட்ஸ்அப்பில் காட்டலாம். அப்படி இல்லைனா எந்த மீடியாவில் வேணாலும் எனக்கு டேக் பண்ணி காட்டலாம், நான் அதை வந்து கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டிராயிங் நான் வரைஞ்சி தரணும்னு நினச்சிங்கன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க, நோ ஃப்ரீ சார்ஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.